ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பையனோட 5th பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க. ஸோ வீட்லேயே சும்மா பலூன் ஆர்ட்ஸ்லாம் பண்ணி டெக்கார் பண்ணி கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு பலூன் ஆர்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு டேப் மாதிரி இருக்குங்க. மீஷோவில் இருந்து தான் நான் இதை வாங்கினேன். இதில் நம்ம பலூன் எல்லாம் ஊதிட்டு அதை அப்படியே வந்து நாட் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா அது அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் அவனுக்கு வந்து தோர் தீம் தான் வேணும், சூப்பர் ஹீரோ தீம் தான் வேணுன்றதுனால தோர் ட்ரெஸ்லாம் போட்டோம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு என்ஜாய்மெண்ட் போட்டோம். நைன்டிஸ் கிட்ஸாக இருக்க மாம்க்கெலாம் தெரியும், நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற காலம்லாம் போய் இப்போ பசங்க பர்த்டேக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற காலம் வந்துருச்சுங்க. என்ன பண்ணுறது அவங்களுக்கு அப்படின்றத யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் யாரும் வந்து பசங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு எதுவும் பண்ணது கிடையாது, நம்மளே ஏதோ பண்ணிப்போம். பட் இப்போ இருக்க கிட்ஸ்லாம் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மம்மி எனக்கு இது பண்ணு, மம்மி எனக்கு அதை பண்ணு, எனக்கு இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி என் பையன் தாத்தா பாட்டி கிட்ட அத்தை மாமா கிட்டலாம் கேட்டு கிஃப்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டான். அது ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அவன் என்னென்ன வேணுமோ அந்த கிஃப்டெல்லாம் கேட்டு வாங்கிட்டான். என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தாத்தா பாட்டி வந்து கிட்ஸ் ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்க அத்தை மாமா வந்து லைட் ஷூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்த உடனே. இன்னொரு தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, உனக்கு என்ன பிடிக்குதோ நீயே வாங்கிக்கோடா அப்படின்னு கையில் கேஷாகவே கொடுத்துட்டாங்க. அதையும் அவன் என்ன பண்ணா, சரி ஓகேன்னு வாங்கி வச்சுக்கிட்டான். இந்த ஒரு நாளைக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஒரு மாதம் வரைக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து இப்போ இருக்க மாம் டேடுக்கு வந்து ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறது, அந்த கேக்கில் அந்த தோர் மாடல்லேருந்து அதுக்கப்புறம் பின்னாடி பேக் ட்ராப்பு, பலூன் கலரு, ட்ரெஸ்ஸு. என் பையன் தோர் ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை ஆன்லைனில் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி, அப்புறம் அவன் கேட்ட மாதிரி கிட்ஸ் ஸ்கூட்டர் அது வந்து பார்த்து அதையும் வாங்கி ஒரு வழியாக அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு மாம் அண்ட் டாடி எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்படியே அந்த டே அழகாக முடிஞ்சுது. கேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ கேக் கட்டிங், கிஃப்ட் அன்ராப்பிங் அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என் பையன் அதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஜியூபி அஜித் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து பை பண்ணியிருந்தான். அந்த ட்ரெஸ் தான் போடுவேன்ட்டு அடம் பிடிச்சி போட்டுட்டான். நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் சரி ஓகே பெசன்ட் நகர் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக பெசன்ட் நகர் பீச் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு எத்தனை மணிக்கு போனோன்னா ஒரு 8:30 இருக்கும். அப்போவே செம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி போனோம். பட் ஆனால் ரொம்ப கூட்டம் இருந்தது. சரி ஓகே பீச்சுக்குள்ளே வந்துட்டோம், அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 10 ரிங்ஸ் 50 ருபீஸ் பே பண்ணி வந்து 10 ரிங்ஸ் வாங்கினோம். எல்லாருமே ஃபேமிலியில் ஒருத்தர் போட்டோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு தடவை விளையாடும்போது யாருமே வந்து ப்ரைஸ் வின் பண்ணலை. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஆறுதல் பரிசு தான் கிடச்சிது. சரி அப்படியே இது ஜாலியாக போச்சு. ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. எல்லா இடத்துலையுமே 10 ரிங்ஸ் 50 ருபீஸ் தான். இதில் எந்த பொம்மையில் நீங்கள் பெரிய பொம்மையில் போட்டாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் விளையாடுறது ரொம்ப கஷ்டம். அப்படி நாங்கள் விளையாடிட்டு அடுத்தது என்ன பண்ணோம், பலூன் ஷூட்டிங் தான் போனோம். பலூன் ஷூட்டிங் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் ஒரு ஒன் டைம் என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டைஸ் த்ரோயிங், ஒரு 5 டைஸ் கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட. அந்த டைஸ் வந்து நம்ம த்ரோ பண்ணோம். அந்த டைஸில் விளையாடுற நம்பரை கவுண்ட் பண்ணி அந்த கவுண்டில் என்ன கிஃப்ட் இருக்கோ அந்த கிஃப்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து 6 தாயம் அப்போல்லாம் போட்டாங்க. கடைசியாக 17 விழுந்து ஒரு கப்பு தாங்க கிஃப்டாக கிடச்சிது. சரி ஓகே மன தைரியத்தை விடாதடா அப்படின்ட்டு அடுத்த கேமுக்கு போயிட்டோம். இது வந்து பால் வந்து போடணும். பால் போட்டோடனே அங்கே இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து ஒரு 5 பால் கொடுத்துட்டாங்க. அந்த நம்பர்ஸில் போய் விழுந்தோடனே அந்த நம்பர் கவுண்ட் பண்ணி அந்த நம்பரில் வர கிஃப்ட் தான். அதுலேயுமே நம்ம வந்து கீச்செயின் தான் அடித்தோம். சரி ஓகேன்ட்டு போய் உக்காந்துட்டோம் போதும் கேம்ஸுன்ட்டு. அப்புறம் என் பையனுக்கு பீச்சில் ஒரு கேக் கட் பண்ணணுன்னு ஆசை. ஸோ கேக் கட் பண்ணியாச்சு. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது சரி விளையாடலான்னு சொல்லிட்டு இந்த பால் பாஸிங் கேம் விளையாடிட்டு இருந்தோம். இது பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டக்கப்புறம் பால் பாஸ் பண்ணோம். யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து டேர் பண்ணோம். அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சாச்சு. அன்றைக்கி எல்லாருக்கும் டேர் கொடுத்தாச்சு. அன்றைக்கி வந்து யாரையுமே விடல, எல்லாருக்கும் டேர் கொடுத்தாச்சு. இந்த பையெல்லாம் பாருங்கள்
பீச்சில் வந்து எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பிச்சை எடுக்க விட்டாங்க அங்கே பீச்சில். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பாட்டு பாடி பீச்லேயே பிச்சை எடுக்க விட்டாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு, செம்ம ஜாலியாக போச்சு அந்த நாள். அவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணில் முட்டி போட்டு வராங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 10 ரூபா நோட்டு எடுத்து கொடுக்குறாருங்க. ஒரே இன்சல்ட் ஆகிடுச்சிச்சே. ஒரு 50 ரூபா கொடுத்தா கூட அடுத்த கேம் விளையாடிருப்போம், இப்படி 10 ரூபா கொடுத்து இன்சல்ட் பண்ணுறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய் உக்காந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் டைலாக் சிரிச்சு பேசணும்னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாரு நீங்களே கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.